श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलार्णवपूर्णेन्दुं ராமானுஜகுரும் பஜே. முதலியாண்டான் வைபவத்தை பார்த்து வருகிறோம். ராமானுஜரும் முதலியாண்டானும் எப்படி சுவாமி முதலியாண்டான் அச்சாவதாரத்தில் ஈடுபட்டிருந்தார். எம்பெருமான் அவருடைய 5 நிலைகளில் இருக்கின்றார் நமக்கு அருள் பாலிப்பதற்காகவே. அச்சாவதாரம் ரொம்ப எளிமையானது. நம்ம எல்லாரும் கண்கூட பார்த்து கொண்டு அவருடைய அருளை பரிபூர்ண கடாட்சத்துடன் பெறக்கூடிய ஒரு நிலை அச்சாவதார நிலை. அந்த அச்சாவதாரத்தில் நமக்கு எப்படி ஈடுபாடு உள்ளது? நம்ம ஆத்துல பெருமாள் இருக்கார். பெருமாள் இருக்கும்போது பெருமாள் சேவிக்கிறோம், நித்திய ஆராதனங்கள் பண்ணுகின்றோம். அப்படி பண்ணும்போது நம்முடைய உணர்வு எப்படி இருக்கிறது? நம்ம அந்த உணர்வோடு பண்றோமா? அங்க இருக்கக்கூடிய வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் இங்கும் எழுந்தருளி இருக்கின்றார், அவருக்கு நான் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். பெரியவர்கள் தான் அந்த எண்ணத்தோடு பண்ணார்கள். நாம பண்றோமா அப்படிங்கிறது நாம ஒவ்வொருத்தரும் சோதித்து பார்க்க வேண்டியது. முதலியாண்டானுக்கும் ராமானுஜருக்கும் எப்படி அந்த அர்ச்சையில் ஈடுபாடு இருந்ததுன்றது ஒரு சம்பவம் அழகாக நமக்கு காட்டி கொடுக்கிறது. என்ன சம்பவம்னா, யாரது அர்ச்சையில் இருக்கக்கூடியவன்? அதே கண்ணன் தான். கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன். அவனுக்கு நம்ம அமுது படைக்கும் போது என்ன பண்ணோம்? பார்த்து பார்த்து ஒரு குழந்தையை போல. அதுதான் நடாதூரம்மாள் பெருமாளுக்கு சூடு, அந்த சூடு சரியாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்து பார்த்து ஒரு அம்மா மாதிரி கொடுத்தாலாம். அதனால்தான் அர்ச்சையில இருந்த அந்த பெருமான் அந்த அர்ச்சைன்றதையும் மறந்து அம்மா அப்படின்னு நடாதூர் அம்மாளை அழைத்தார் அப்படிங்கிறது வாத்சல்ய வரதாச்சார் அப்படிங்கிற அந்த சரித்திரத்தில் நம்ம அழகாக பார்க்க முடியுது. அந்த மாதிரி நாம நம்முடைய விக்கிரகத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமாண்டம் பரிவுடன் பழகுகின்றோமா, பரிவுடன் திரு அமுது செய்கின்றோமா அப்படின்னு நாமளும் நம்மளை சோதிக்க வேண்டியது. இங்கு எப்படி முதலியாண்டானும் ராமானுஜரும் அந்த அச்சாமூர்த்தியில் ஈடுபட்டு இருந்தார்கள் அப்படிங்கிறதுல பார்க்கும்போது, முதலியாண்டான் என்ன பண்ணார்? நம்பெருமாளுக்கு அழகாக அமுது பண்ணி எடுத்து கொடுக்கணும். அதுல கண்ணனெம்பெருமானுக்கு நாவல் பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பண்ணாரா, சுவாமி முதலியாண்டான் நாவல் பழத்தினை பெருமாளுக்கு அம்சம் பண்றதுக்காக அனுப்பியிருக்கார். அதுவும் கூட அவர் தானே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ல எல்லாத்தையும் நிர்வகிக்கிறார். அதனால அவர் இதை அனுப்பும்படி செய்திருக்கார். அதுவும் கூட நல்ல ஏடு இருக்கக்கூடிய அது ஒரு தகி அன்னம், தயிர் சாதம் கலந்து அந்த தத்தியோனமும் பெருமாளுக்கு அம்சம் பண்ணும். ஒரு தயிர் இருக்கக்கூடியது, தயிர்னாவே நல்லா இருக்கும், கெட்டியா இருக்கும். அதுல ஏடு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஏட்டையே எடுத்து, தயிர்ல இருக்கக்கூடிய ஏடு இன்னும் கெட்டியா இருக்கும். அந்த ஏட்டை வச்சு ஒரு தத்தியோனம் பண்ணி அந்த தத்தியோனத்தை பெருமாளுக்கு அம்சம் பண்ணும் அப்படின்றதுக்காக ஆண்டான் என்ன பண்ணார்? அதை அழகா ததியோனமா இது பண்ணி தத்தியோனம் பண்ணி அதை அமுதுக்கு அனுப்பி வைத்தார். பெருமாளுக்கு எல்லாரும் எடுத்துன்னு போனா நாவல் பழம் அம்சையாருது, அதன் பிறகு தத்தியோனமும் அம்சையாருது, எல்லாம் முடியறது. பெருமாள் முடிச்சுட்டு வெளியில அந்த அமுதம் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுற பிரசாதங்களை வெளியில வந்துடுறது. அதுக்கப்புறம் உடையவர் போறார், பெருமாள் சேவிக்கணும்னு போறார். பார்த்தா பெருமாளோட முகம் வாடி இருக்கு. ராமானுஜர் பார்த்த உடனே, அடடா என்ன இது பெருமாளுடைய முகம் வாடி இருக்கு அப்படின்னு முதலியாண்டான் கூப்பிட்டு கேட்கிறாரு. என்னப்பா ஆச்சு? ஏன் என்ன அமுது பண்ண? என்ன பெருமாள் வந்து சோகமா முகம் வந்து வாடி இருக்கே அப்படின்னு கேட்க, அப்போ சுவாமி முதலியாண்டான் சொல்றார், பெருமாளுக்கு நன்னா பிடிக்குமேன்றதுக்காக நாவல் பழங்களை அமுது செய்தேன். ஓ, நாவல் பழமா? சரி, அப்புறம் வேற என்ன பண்ண? நன்னா ஏடால பண்ண தகி அன்னத்தை வந்து அம்சம் பண்றதுக்கு அனுப்பிச்சிருந்தேன் அப்படிங்கிறார். அடடா, ஓ இதுதான் வந்து பெருமாளுடைய முகத்திற்கு வாட்டத்திற்கு காரணமா அப்படின்ட்டு உடனே என்ன பண்றார்? கருட வாகன பண்டிதர், அவர் தான் வைத்தியரை கூப்பிட்டு கஷாயம் போடுங்க, பெருமாளுக்கு வந்து நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் நாவல் படத்தோட ததியானத்தை சேர்ந்தா சளி பிடிச்சிடும் அப்படின்னு. இதனால்தான் பெருமாளுடைய முகம் வாட்டம் கண்டிருக்கின்றது அப்படின்றத ராமானுஜர் புரிஞ்சுண்டு உடனே இந்த கருட வாகன பண்டிதர் மூலமா கஷாயத்தை காய்ச்சி பெருமாளுக்கு அம்சம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் நிம்மதியானாரா உடையவர். ஆஹா, அவருக்கு அர்ச்சையில் ஈடுபட்டு இருந்தது எப்படியோ அதே மாதிரி சுவாமி முதலியாண்டானுக்கு அர்ச்சையில் எந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்தா பெருமாளுக்கு அது பிடிக்குமே, இது பிடிக்குமே, இது நன்னா இருக்குமே, இது நன்னா சாப்பிடுவாரே அப்படின்றதுக்காக அந்த ஏடால பண்ண தகி அன்னம், நாவல் பழம், கண்ணனா இருக்கும்போது நாவல் பழம் பிடிச்சிருந்தது, அந்த நாவல் பழத்தினை கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஈடுபட்டிருந்த, அந்த அர்ச்சையில் ஈடுபட்டிருந்த அந்த அவ்வளவு ஈடுபாட்டை நாம் இதை கொண்டு பார்க்க முடிகின்றது.
இதைத்தான் பெருமாளிடம் பொங்கும் பரிவு சாநித்தியம் அப்படின்னு சொல்றோம். எப்படி பெரியாழ்வாருக்கு பெருமாளுக்கு கண்ணு பட்டுட போறதே, பெருமாளை யாராவது எதனா பட்டுட போறாளேன்ட்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு அவருக்கு காப்பு செய்தார். அந்த மாதிரி தானே எந்த பொங்கும் பரிவு இருந்தா நம்ம அச்சாமூர்த்திக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து இவர் பண்றது என்ன, ஆஹா இதை சாப்பிட்டதுனால அவருக்கு முகம் வாடி இருக்கே அப்படின்னு கஷாயத்தை போட்டு அந்த பெருமாளிடம் கஷாயம் கொண்டருளி அதற்கப்புறம் மறுபடியும் ஆஹா பொலிவுடன் இருக்கின்றார் அப்படின்னு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பரிவு என்ன அப்படிங்கிறது இந்த சௌகுமாரியத்தையும் சரி இந்த சாநித்தியத்தையும் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ராமானுஜரும் முதலியாண்டானும் அச்சாமூர்த்தியில் ஈடுபட்டிருந்தார் போலே அப்படிங்கிறத இங்கு காண கிடைக்கின்றது. மேலும் பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.